வணக்கம். இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். முழுக்க ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி அந்த வலை பின்னப்பட்டிருக்கு, யார் யார் இப்போதைக்கு பாதிப்பில் இருக்கிறாங்க, யாரை டார்கெட் பண்ணுறாங்க, அவங்களோட கோல் என்ன, எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவோட நிலை என்ன அண்ட் இந்தியாவுக்கு எங்கேருந்து பணம் வரும், இதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்டர்நேஷ்னல் இதில் பூராவே முழுக்க பியூர் பிஸ்னஸ் தான். பிஸ்னஸை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. எலி அமனமாக ஓடவே ஓடாது. ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அதில் அவங்களுக்கு ஒரு பைசா ஆதாயம் இல்லாத நடக்க போகிறது கிடையாது. யூஎஸ்க்கு ஏன் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் ரெண்டாவது தர போகிறார், இந்த 2 மாதத்தில் ரெண்டாவது தர போகிறார். லாஸ்ட் 5 வருஷத்தில் பாகிஸ்தானோட கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஒயிட் ஹவுஸோ இல்லை யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்கிட்ட எத்தனை தர பேசினாங்கன்றது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், பதில் இல்லை. அண்ட் ஆல் ஆஃப் ஏ சடன் ஏன் ட்ரம்ப் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு? பேசிக்காக நான் உலகத்தை திருத்துறேன் அண்ட் உலகம் ஹவு இட் இஸ் ஹேண்ட்லிங் அமெரிக்கான்றதை நான் பார்க்குறேன்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கான விளைவுகள் என்ன? நேற்று அவர் சில இது சொல்லியிருக்கிறாரு. 1929 என்ன சட்டம் இருந்துச்சு, அந்த சட்டத்தை நான் இன்வோக் பண்ண போகிறேன். ஏன்னு சொன்னால் யூஎஸில் இருக்கிற கோர்ட்டு பிரசிடென்ட் இந்த மாதிரி டாரிஃப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில இது பண்ணுறதுக்கு கோர்ட்டை முயற்சி பண்ணுவோம். இசட் நான் இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு உங்களை தடுப்புன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்? பேசிக்காக ஒன்று, டேமேஜ் இஸ் பீன் டன். எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ணுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணியாச்சு. எந்த இடத்துல? ஒன்று, உலக பொருளாதாரத்தை ஒரு ஹோல் ஷேக் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக சப்ளை செயினை மாறப்போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. பங்களாதேஷில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அங்கே இருக்கிற டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட் தூக்கி போட்டு ஒரு புது கவர்மெண்ட் உள்ளே வந்துச்சு. அண்ட் இது முழுக்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ஃபண்டட் அண்ட் அவங்க அந்த மீடியாவை வச்சு பரட்டி விட்டது. தப்பான செய்தி போட்டு, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக தப்பான செய்திகள்லாம் போட்டு உங்களுக்கு ஜார்ஜ் சோரஸ் அந்த குரூப் எல்லாமே உள்ளே பூந்து இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்டை தூக்கி போட்டாங்க. வந்தவங்க யார்? அதே கேடி பசங்க. 1971 ஒரு 3-4 கோடி மக்களை வெட்டி சாய்ச்ச அதே ராட்சசங்க தான். அதே குரூப் தான் உள்ளே வந்திருக்கு. அதனால தான் அவங்க உள்ளே வந்தோடனே யாரெல்லாம் அந்த நாடை க்ரியேட் பண்ணுறதுக்கோசரம் போராடி தலைவர்களாக இருந்தாங்களோ அவங்களோட சமாதி, அவங்களோட சின்னத்தை எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இது பண்ணது யார்? அமெரிக்கா. அவங்களோட ஐடியா என்னது? இதுக்கு பேசிக்காக இந்த விஷயத்தை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாயிடுச்சு. ஸோ பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு, இந்தியாவுக்குள்ளே பண்ண முடியல. இதனால் அவங்க எந்த அளவுக்கு கேவலமாக பண்ண முடியும்ன்றது ஒரு விஷயம் வெளில வந்துச்சு. வி கால் இட் அஸ் அ நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். இப்போ பாகிஸ்தான் எப்படி தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பிட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவங்களோட விஷயத்த சாதிச்சிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒவ்வொரு நாட்டிலையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக எடுத்துக்கிட்டா யுக்ரைனில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. எலெக்டட் கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு தே brought in இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. தே டிட் இட் இன் ஈராக். தே ஆர் ட்ரைங் டு டூ இட் இன் ஈரான், ரைட்? லெபனானில் பண்ணாங்க. நிறைய ஊரில் இது மாதிரி அவங்களுக்கு வேண்டிய பார்ட்டியை வச்சுருக்கிறாங்க. ஸோ பேசிக்லி இதுக்கு ஐடியா பிஹைண்ட் என்ன? அது ரொம்ப சிம்பிள். நான் பிஸ்னஸ் பண்ணும், அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும்? இந்த நாட்டிலெல்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வேண்டியதை 2 விஷயம்தான். எங்கேருந்து பணத்தை எடுக்கலாம், எங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம். 2005க்கு முன்னாடி அவங்களோட ஃபோக்கஸ் வாஸ் ஆல்வேஸ் இன்டு ரா மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் அப்படி இருந்துச்சு. 2008க்கு அப்புறமா மார்க்கெட் கிராஷ் ஆனோடனே அவங்க இந்த டர்ட்டி பிஸ்னஸ் விட்டு வெளில வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு எங்கே வேணால் ப்ரொடக்ஷன் நடக்கட்டும், எனக்கு இந்த ப்ராடக்ட், இந்த ஒரு ப்ராடக்ட், இது ஒரு கால்குலேட்டர்னு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் அமெரிக்காவில் நான் பண்ணும்போது 200 நான் பண்ணுறேன். இதே இது நான் சைனாவில் பண்ணுறேன் இல்லை இந்தியாவில் பண்ணும்போது எனக்கு 20 பண்ண முடியும்னு சொன்னால் நான் 20 பண்ணி எடுத்துகிட்டு அதே 500 விற்கிறாங்க. 200 பண்ணி 500 வித்துட்டுருந்தாங்க. இப்போ 20 பண்ணி 500 வித்துட்ருக்காங்க. ரேட் எங்கேயுமே குறைக்கல. ஸோ அமெரிக்கனுக்கு 2 விதத்தில் லாபம். ஒன்று, அங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேனுக்கு சரி லாபம். ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு லாபம். அவங்களுக்கு டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 விற்கிறாங்கன்னா டெஃபினெட்லி லாபம் தானே. சைனா, இந்தியா, வியட்நாம் இது மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் என்ன இருந்துச்சு? வி ஹவ் பீன் அவுட் சோர்ஸ்ட். உங்கள் வேலையை நான் எடுத்து பண்ணுறேன், எனக்கு லாபம் கிடைக்குது. அது கூட பண்ண முடியாத இருந்துச்சு. தே வர் டூயிங் இட். அமெரிக்கா, வெஸ்டர்ன் வேர்ல்டெல்லாம் என்ன பண்ணிச்சு? ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ண வேண்டியது, அதுக்கான பேட்டர்ன் வாங்கிக்க வேண்டியது, அண்ட் அதை இந்த கண்ட்ரியில் கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீ பண்ணக்கூடாது,
எனக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும், இது ஏன் டெக்னாலஜி. ஸோ தேவர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் டு டெக்னாலஜி, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் இதெல்லாமே இவங்க கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டிங் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தேவர் மேக்கிங் ஹியூஜ் மணி. ஒரு 20 வருஷம் 25 வருஷம். ஃபஸ்ட்டு வந்து இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஜப்பான், நெக்ஸ்ட் வந்து கொரியா போச்சு, அடுத்தது தாய்லாந்து தாய்வான் போச்சு, அடுத்தது சைனா வந்துருச்சு. இப்போ அந்த லெவலில் வந்து இந்தியா போகணுன்றது விருப்பம் போயிட்டுருக்கு. 2008 வந்து அவங்க மினரல்ஸ் விட்டு சுரங்க விட்டு வெளியில் போயிட்டாங்க. ரா மெட்டீரியல்ஸ் தேவையில்லை, ஏன்னா நான் ப்ரொடக்ஷனில் இல்லை. அப்போ சைனா ஃபுல் ஃப்ளெஜ்டாக தே வெண்ட் அக்ராஸ் வேர்ல்டு இன்டு மினரல்ஸ். அண்ட் இங்கே தான் வந்து பெரிய தப்பு நடந்தது. வாங்கிக்கலாம், நம்ம வந்து கொடுக்குற ரேட்டு தான் அவங்க வந்து விற்கணும்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அமைதியாக தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா சைனா வந்து தே ஸ்டார்டட் ஃப்ளக்ஸிங். நான் வந்து இந்த பொருளை வந்து பச்சை கலரில் இருக்குதுன்னு வச்சுங்க, நான் பச்சை கலருக்கு பதிலாக நான் மஞ்சள் கலர் போட்டு இதே பொருளை வந்து 200 500 விற்றுட்ருக்கீங்க, நான் வந்து 400 விற்கிறேன், இல்லை 350 விற்கிறேன் போதும் யூஎஸ்க்கு வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் வந்து பேஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல், ஏன்ட்ட 20 வாங்கி நீ வந்து 500 விற்கிறன்றது. அமெரிக்காக்காரனுக்கு என்ன வைத்தறிச்சல், நான் கொடுத்த டெக்னாலஜியை நீ வந்து என் ஐடியாவை திருடி நீ வந்து 350 விற்றுட்ருக்க. இங்கே தான் வந்து பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும், ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. டிட்டோ அதே மாதிரி போட்டு நான் விற்கலாம் டூப்ளிகேட்டாக, இல்லை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் போட்டு பேரை வேறு மாதிரி போட்டு விற்கலாம். ஸோ இதுதான் வந்து சைனா பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் திஸ் இஸ் வேர் தி ப்ராப்ளம் ஸ்டார்டட். அண்ட் ஏதோ ஒரு இடத்துல ஜெர்மன் ரியலைஸ் பண்ணாங்க, யூரோப்பியன் இதெல்லாமே ரியலைஸ் பண்ணாங்க. பட் அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல, ஏன்னா சைனா பூதாகரமாக வந்து வளர்ந்துருச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து பயம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இவங்க மார்க்கெட்டை ஃப்ளட் பண்ணிவிடுவாங்க, இல்லை அவங்க மார்க்கெட்டை வந்து கட் பண்ணிவிடுவாங்க, சப்ளையை கட் பண்ணிவிடுவாங்கன்றது அந்த பயத்திலே வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது ஆஸ்திரேலியா. இந்த கொரோனா சமயத்தில் இது எல்லாத்தையுமே வந்து பிரச்சனை உச்சத்துக்கு போச்சு. அண்ட் திஸ் இஸ் வேர் சைனா வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணிச்சு. அட்டாக் பண்ணோன்னே இந்தியா திருப்பி அடித்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. ட்ரம்ப்பு ஃபஸ்ட்டு பீரியடில் வந்தப்போ ஹீ டுக் சம் ஸ்டெப்ஸு, பட் அவரால் ஃபுல்லாக பண்ண முடியல. பட் இந்தியா வந்து எடுத்த ஸ்டெப்பு அகெயின்ஸ்ட் சைனா எடுத்தப்போ, அப்போ தான் வந்து யூஎஸ் வந்து தே ஃபெல்ட் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்தியாவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிச்சிச்சு, எஸ்பெஷலி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, யூரோப்பில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் இப்படியெல்லாம் பண்ண முடியுமான்றது இது பண்ணிச்சு. அண்ட் ஜப்பான் ஓப்பனாக வந்து சப்போர்ட் வந்துச்சு. என்ன சப்போர்ட் வந்துச்சு, யாரெல்லாம் சைனாவிலேருந்து ஃபேக்ட்ரியை எடுத்து இந்தியாவில் வந்து ரீலோகேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரெடி, 0% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ரெடின்ற மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தட் இஸ் வேர் இட் ஸ்டார்டட். இது எல்லாமே வந்து 2019 to 22 வந்த விஷயம். ஆனால் கீழே வந்து நிறைய விஷயம் குதிச்சிட்டு இருந்துச்சு. மெயினாக வந்து ரேர் எர்த். இன்றைக்கி சைனா க்ளோஸ் டு அபவுட் 80% வேர்ல்டோட மார்க்கெட்டை வந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கான். இன்றைக்கி இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கும் அது வந்து தேவைப்படுது. அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும், மிசைல்ஸ் ஆகட்டும், செல்ஃபோன் ஆகட்டும், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே. ஏன் இவங்க அமெரிக்காக்காரங்க யூரோப்காரங்க விட்டாங்க, ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, போய் நான் மண்ணில் போய் அள்ளணுன்ற அவசியம் கிடையாது. அதை க்ளீனிங் ப்ராசஸ் வந்து பயங்கர பொல்யூஷன், நிறைய தண்ணி தேவைப்படுது. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அண்ட் யூரோப் உட்காந்துட்டுனாங்க. இன்றைக்கி அதுக்கான விலை கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் சைனா இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால் தான் அமெரிக்காவில் பெருசாக வந்து கிழிக்க முடியல சைனாவை. ஜப்பானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக பேசினப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சோடனே அவன் அடங்கிட்டான். அண்ட் அமெரிக்காவும் அந்த ஒரு விஷயத்தை பிடிக்கும் போதும் அடங்குறான். இந்தியாவோட இப்போ இருக்கிற சூழ்நிலை அதே தான். ரேர் இடத்த வந்து அவங்க பிடிச்சி வச்சுருக்கிறாங்க, விடமாட்டிக்கிறாங்க. அண்ட் ரீசண்டாக நீங்கள் வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலாம் வந்து சொன்னாங்க, அண்ட் பஜாஜும் வந்து சொன்னாங்க, ப்ராபப்ளி ஆகஸ்ட் மந்த்து தான் எங்களோட லாஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கும், அதுக்குமா வந்து எங்களுக்கு இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் கிடையாது. இதுதான் வந்து இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் சைனாக்காரங்க திறந்து விட்டால் தான் இவங்க வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியும். பாயிண்ட் 1. ஏன் இதை நம்ம ஊரில் பண்ண முடியாது? பூமியில் தோன்ற இடத்துல தானே, கிடைக்கிற இடத்துல தானே பண்ண முடியும். அண்ட் இப்போ தான் வந்து இந்தியா தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாயிண்ட் 1.
அப்படி தோண்டி ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல இந்த பொருள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து ரிஃபைன் பண்ணணும். அந்த ரிஃபைன் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ரைட், இதுக்கான ரிஃபைனரி அந்த ஃபேக்ட்ரி போடணும், அதுக்கான டெண்டர் போடணும், அது எல்லாமே வந்து இட் டேக்ஸ் அவசரமாக நீங்கள் பண்ணால் கூட மினிமம் 3 years பிடிக்கும். அண்ட் அதிகபட்சம் 7 years வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் வந்து ஏந்திரிச்சு இப்போ தான் ரேர் எர்த்துக்கான தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறோம். ப்ராபப்ளி பை இந்த வருஷம், இந்த டெக்கேட் எண்டு, ரைட், 2030 வந்து நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்தியாவில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளது வந்து ஹெவி எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிருக்கு. இந்த தரம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் அண்ட் ஜெம்ஸ்க்கு அப்புறமா அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிருக்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி எலக்ட்ரானிக் ஐட்டம், ப்ரிடாமினென்ட்லி செல்ஃபோன், அதுலேயும் ஆப்பிள் ஃபோன். இப்போ ஆப்பிள் ஃபோனில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. ஆப்பிள் ஃபோனுக்கு காம்பனன்ட்ஸ் வேணும், ரைட். நம்ம ஊரில் வந்து இன்னும் அசம்பிளிங் தான் பண்ணுறோம். அசம்பிளிங் பண்ணுறதுக்கு காம்பனன்ட்ஸ் வேணும். அந்த காம்பனன்ட்ஸ் எங்கேருந்து வருது? ப்ரிடாமினென்ட்லி ஃப்ரம் சைனா, கொரியா, தாய்லாந்து, தாய்வான். நம்ம வெறும் அசம்பிளிங் தான் பண்ணி அனுப்புகிறோம். இப்போ இந்த காம்பனண்ட் ஏன் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல? அதுக்கான டெக்னாலஜி கிடையாது. இப்போ தான் வந்து ஸ்லோவாக வந்து உள்ளே வந்திருக்கிறோம். டாடா எலக்ட்ரானிக்ஸ்ன்றது அவங்க வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு 2-3 கம்பெனிஸ் வந்து காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் வந்து வி வில் ஹேவ் எவ்ரிதிங் ஹியர். அண்ட் இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில் வந்து நம்ம சிஎம் வந்து அங்கே வந்து ஒரு பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணார். என்னது? பிசிபி, மல்டி லேயர் பிசிபி. இப்போதைக்கு இந்தியாவில் வந்து மல்டி லேயர் பிசிபி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. 73 லேயர்ஸ், இக்னியூண்டு பிசிபியில் 73 லேயர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். அந்த டெக்னாலஜி வந்து தூத்துக்குடியில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எலக்ட்ரானிக் ஐட்டம் சைடில் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஹோசூருக்கு அடுத்தபடியாக இன்னொன்று சிட்டியை வந்து தமிழ்நாட்டில் வந்து டெவலப் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். இப்போ இது எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி வரத்துக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும்? இட் வில் டேக் அபவுட் 3-4 years. பட் யூஎஸ் வந்து அது வேணாம், எனக்கு வந்து யூஎஸில் வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இது ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு டேட்டில் இது ப்ராக்டிக்கல் கிடையாது. ஏன் ப்ராக்டிக்கல் கிடையாது? மெயின் ரீசன் வந்து மேன் பவர் காஸ்ட். நீங்கள் வந்து சிப் டெக்னாலஜியே எடுத்துங்களேன். இந்தியாவில் வந்து சிப் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். இப்போ தான் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து அதுக்கான எக்கோசிஸ்டம், கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நெதர்லாண்டில் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி, அவங்க தான் வந்து இந்தியாவில் உலகத்துக்கு பூரா அந்த சிப் மேனுஃபேக்சரிங்கான மிஷின்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அந்த மிஷின்ஸ் வந்து இந்தியாவுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம், அதுக்கான கேஸு, அதுக்கான ஃபேபு, நிறைய ப்ராசஸ் இருக்குது, டிசைனிங்கு, அசம்பிளி, தென் ஃபைனலி அவுட்புட்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் வந்து கவர்மெண்ட்ஸ் ஃபண்ட் பண்ணி இப்போதைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இன்சென்டிவ்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்தியாவில் அர்ஜென்ட்டாக இந்த சிஸ்டம்க்கு வந்து க்ளோஸ் டு அபவுட் 75,000 to 80,000 பீப்புள் வந்து தேவைப்படுது. இந்தியாவில் எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? 30,000, 40,000, 50,000, 1 லட்சம் இல்லை 2 லட்சம்னே நீங்கள் வச்சிங்களேன். 2 லட்ச ரூபா கொடுத்தாலும் இட் இஸ் அ குட் சேலரி. ஒரு 75,000 ஒரு தட் இஸ் அ மினிமம் ரிக்குவயர்மெண்ட். அடுத்த ஒரு 8-10 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு 10 லட்சம் பேர் தேவைப்படுது. இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் நான் சொல்கிறது வந்து சிப்புக்கு மட்டும் நான் சொல்கிறது, சிப்புக்கும் காம்பனன்ட்ஸ்க்கு மட்டுமே we are talking about 10 lakh பீப்புள்ஸ் தேவைப்படுது. அப்போ இதே இது வந்து யூஎஸ்க்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. யூஎஸில் வந்து மினிமம் ஒரு $7,000-8,000 சேலரி வேணாம், $5,000 சேலரி. $5,000 சேலரினா கூட we are talking about 4.5 லட்ச ரூபா. மேட்ச் எங்கே இருக்குது? We are talking about 100% increase or 150% increase. இந்த 150% increase வந்து யூஎஸ் தாங்க முடியுமா? ஆர் இஸ் இட் ஃபீஸிபிள்? இல்லை அங்கே இருக்கிற ஆட்களுக்கான சம்பளம் குறைச்சாகணும், அது பண்ண முடியாது. அரசியல் ரீதியாக அங்கே பிரச்சனை வரும். 3வது விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்ரைட் பண்ணாங்க, போர்ட்டெல்லாம் செட்ரைட் பண்ணாங்க, லீகல் இஷ்யூஸ் எல்லாமே செட்ரைட் பண்ணாங்க, இதுக்கான எக்கோசிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. தென் தே ஸ்டார்டட் டாக்கிங் டு எவ்ரிபடி அண்ட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இபி பிரச்சனை இருக்கா? இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? சூப்பராக இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்கா? சூப்பராக இருக்குது. பணம் பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ வேணாலும் பணம் போடுறதுக்கு ரெடி. அங்கே இருக்கிறது வந்து காஸ்ட் ஃபீஸிபிலிட்டி மட்டும்தான். இப்போ ட்ரம்ப் வந்து ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி காலரை பிடிச்சி காசை போடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்களும் போட்டுட்ருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஷ் வந்து குப்பையில் தான் போகுதுன்றது. உலகத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 8-10 வருஷமாக போடுற ஜோக்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? 2 இண்டஸ்ட்ரி. உன் கையில் வந்து ஒரு $10 பில்லியன் இருக்கா, அது காலி பண்ணுமா? ஒன்று ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கலாம். ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தால் 1000 கோடி ரூபா உங்கள் கையில் இருக்குன்னு சொன்னால் அது 10 கோடிக்கு வந்துடும். சீக்கிரமாக பணத்தை அழிக்கணும்னு நினச்சா சிப் ஃபேக்ட்ரி போடு. ஏன்னு சொன்னால் சிப் ஃபேக்ட்ரியில் இன்னைக்கு போடுற டெக்னாலஜி அடுத்த ஒரு 6 மாதத்தில் வந்து அது மாறுது. ஸோ தட் ஃபாஸ்ட் இட் சேஞ்சஸ். ஸோ இந்த 2 இண்டஸ்ட்ரியில் வந்து போட்டால் காசு காணாமல் போயிடுன்றது ஏன் தியரி இல்லைப்பா, உலகத்தில் இருக்கிறது எல்லா பெரிய இடத்துலையும் சொல்கிறது. அந்த ஒரு ரீசனால் தான் சிப் மேனுஃபேக்சரிங் அதர் தென் தாய்வான் அண்ட் சைனா, இந்த 2 ஊரை தவிர வேறு எங்கேயுமே வந்து பெரிய லெவலில் வந்து வரல. ஜப்பானில் கூட they are manufacturing, பட் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் சிப்பை தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இஃப் யூ கோ டு யூஎஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹை அண்ட் சிப்ஸ் தான் அங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. NVIDIA விற்கிற சிப்பெல்லாம் வந்து ஒன்று $300, $400, $500 வந்து விற்றுட்ருக்கு. ஸோ they are selling the high end chips, ரைட்? ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இதுக்கான விலை என்ன, யார் கொடுப்பா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோஸ்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து, இந்த வாழைப்பழம் வந்து இந்தியாவிலேருந்து வருது. இந்தியாவிலேருந்து வரும்போதும் யார் டேக்ஸ் கட்ட போகிறா? 50% வந்து இதுக்கான டேக்ஸ் கட்ட போகிறாங்க. யார் கட்ட போகிறா? ரைட், இந்தியன் கவர்மெண்ட் கட்ட போகிறது. நான் வந்து 10 ரூபாய்க்கு நான் வாழைப்பழம் விற்றுட்டு இருந்தேன், 10 ரூபாய்க்கு யூஎஸ்க்கு போகுது. யூஎஸில் போனோடனே அதுக்கு வந்து 50% டேக்ஸ் கட்ட போகிறோம், கஸ்டம்ஸ் சொல்ல போகிறாங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி, ரைட்? ஸோ 50% கட்டுறது யார்? அங்கே யூஎஸில் இம்போர்ட் பண்ணுற ஆள் வந்து 50% கொடுக்குறான். ஸோ 5 ரூபா. ஸோ 15 ரூபா வாழைப்பழம் விலை ஆச்சு. அவனை ஒரு 5 ரூபா வச்சு 20 ரூபாய்க்கு விற்க போகிறான். முதல் 10 ரூபாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணார், அதுக்கு வந்து 0% டேக்ஸு, அதுக்கு வந்து ஒரு 25-30% அவர் லாபத்தை வச்சார். ஸோ 13 ரூபா வந்துச்சு, 13 ரூபாய்க்கு விற்றுருந்தார். இன்றைக்கி 20 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. அப்போ 20 ரூபா கொடுத்து வாங்குறது யார்? யூஎஸ் பப்ளிக். எப்படி? யூஎஸ் பப்ளிக். இப்போ அடுத்த கேள்வி வரலாம், இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாட்டினா வேறு நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேருந்து போகிறது வந்து 50% டேக்ஸு, பட் வேறு நாட்டிலேருந்து போகும்போது வெறும் 20% தானே டேக்ஸு, இல்லை 25% தானே டேக்ஸ். 25%னே வைங்களேன். 10 ரூபா வாங்கிட்டு இருந்தது வந்து இன்றைக்கி 12,000 ரூபாய்க்கு வாங்க போகிறாங்க. அந்த 2,000 ரூபா காஸ்ட் கூட அவங்க தானே பேர் பண்ண போகிறாங்க, யூஎஸ் தானே பேர் பண்ண போகுது. ஸோ அங்கே இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்தியாவோட வாழைப்பழம் அங்கே போகலை, அப்போ வேறு நாட்டோட பழம் அங்கே போகுது. அப்போ மார்க்கெட்டில் வந்து நேற்று வந்து 100 பழம் இருந்துச்சு, இன்றைக்கி இந்தியாவோட ஒரு 30 பழம் போயிடுச்சுன்னா வெறும் 70 பழம் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது? 100க்கு இருக்குது. அப்போ 100க்கு இருக்கும் போதும் சப்ளை கம்மி, டிமாண்ட் ஜாஸ்தி, விலைவாசி ஏறுமா ஏறாதா? சிம்பிள், ரைட்? விலைவாசி ஏறும். ஸோ விலைவாசி 2 விஷயத்தினால ஏறும். ஒன்று இன்ஃப்ளேஷன்னால் ஏறும், இன்னொன்று வந்து கஸ்டம்ஸ் டியூட்டினால் ஏறும். யூஎஸில் இருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு வரும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, யூஎஸ் ஏற்கனவே வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் நின்றுட்டுருக்கு. ஸோ ரிசெஷன் வரும்போதும் அவங்க நாடு வந்து ரிசெஷனை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஜென்ரல் பப்ளிக்கான ஒரு செய்தி. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன? டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. உள்ளே வரதில் வந்து நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் கையில் வந்து எக்கச்சக்கமாக காசு இருக்கும். அவங்க வந்து ஏற்கனவே வந்து கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சிட்டாங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் குறைக்கும் போதும் அங்கே ஊரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு இருக்குல்ல, கம்பெனிஸ்க்கு வந்து எக்கச்சக்கமாக பணம் வரும், எக்கச்சக்கமாக லாபம் வரும். அப்போ எக்கச்சக்கமாக லாபம் வரும்போதும் அந்த கேஷை வந்து அந்த ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்றாங்க. திஸ் இஸ் வாட் ஹிஸ் தியரி இஸ், ட்ரம்ப்போட தியரி. பட் என்னைக்கு லாபம் வந்து என்னைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி என்னைக்கு வந்து அதிலிருந்து வர ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். இட் இஸ் நாட் எ ஸ்மால் சைக்கிள், இட்ஸ் அ லாங்கர் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சைக்கிளாக தான் எடுத்தாகணும். அட்லீஸ்ட் அர்ஜென்ட்டாக பண்ணால் கூட மினிமம் 5 years 6 years பிடிக்கிறது. ட்ரம்ப் அடுத்த தடவை எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரான்றது தெரியாது, அடித்த கூத்துக்கு வந்து ஜெயிப்பாரான்றது தெரியாது. ஸோ காஸ்ட் ஜாஸ்தி வரும்போதும் என்றைக்குமே வந்து அந்த சுயநலம் தான் வந்து நிற்கும். நாட்டோட இது வந்து இது நல்லது, இது நாட்டுக்கு வந்து லாங் டேர்மில் நல்லதுன்னு சொன்னால் எத்தனை பேர் கேட்க போகிறாங்க? கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி டேட்டில் எனக்கு என்ன கிடைக்குது, ஏன் இந்த காஸ்ட் இது, இதுதான் மண்டேல ஓடும். அண்ட் யூஎஸ் இஸ் மோர் ஆஃப் எ டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கண்ட்ரி.
ஸோ எலெக்ஷனில் டெஃபினட்டாக தோற தான் செய்வாங்க. தோறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த அடிக்கிற கூத்து வந்து ஷார்ட் டேர்மில் 4.5 வருஷத்தில் வந்து அவங்களால எதுவும் பெருசாக சாதிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு யூஎஸ்க்குள்ளே வர இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை இந்த டேரிஃப் சமாச்சாரம் ஆகட்டும், இட் இஸ் கோயிங் டு டேக் லாங்கர் டைம். ஏற்கனவே அமெரிக்கா மேலே வந்து நிறைய காண்டு இருக்குது. லாஸ்ட் 30 வருஷமாக தனிக்காட்டு ராஜாவாக இருந்துட்டேன். யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்ச உடனே அவங்க தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாங்க. ரஷ்யா வந்து நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து அவங்க கையை ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2014 வந்து தே அட்டாக்ட் பார்ட் ஆஃப் யுக்ரைன், டேக் ஓவர் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ 2014-15 ஒரு கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி 2022 வந்து தே அட்டாக்ட் அகெயின். ஏன் அட்டாக் பண்ணாங்க? ஏன்னு சொன்னால் யூஎஸோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி போயிட்டு இருந்துச்சு. வெஸ்டர்ன் வேர்ல்டோட ஆட்டம் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. ஆல் ஆஃப் எ சடன் யூரோப் வந்து திடீர்னு வந்து கோட் சூட் போனோன்னா எல்லாத்தையும் அவுத்து ஜட்டியில் நிற்க வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தே ஸ்டார்டட் ஃபீலிங். ஆல் ஆஃப் எ சடன் தே ஸ்டார்டட் ஃபீலிங் இன்செக்யூர். அந்த இன்செக்யூரிட்டி வந்தோடனே தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்றது தெரியல. ஏன்? 2 விஷயத்தில் லாஸ்ட் 10-15 வருஷத்தில் இண்டஸ்ட்ரி பூரா ஒழிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன் பூரா சைனாவுக்கு போயிடுச்சு, மற்ற நாடுக்கு போயிடுச்சு. 1. 2வது டிஃபென்ஸ் எல்லாம் வந்து யூஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன இருக்குது? இவங்க வந்து வெறும் வியாபாரம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வியாபாரம் சைனாக்காரனே பண்ணாதே, இன்னமெல்லாம் நீ ஒன்றும் பண்ணானா நானே பண்ணிக்கிறேன்றாங்க. அப்போ பண்ணும் போதும் இவங்க என்ன பண்ணணும்னு தெரியாத மாட்டிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த யுக்ரைன் போரில் தேவையில்லாத இவங்க கையை விட்டு ரஷ்யாவை எப்படியா இருந்தாலும் கம்தர முடியும், த்ரூ சாங்ஷன்ஸ் மற்ற விஷயத்தில் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி கையை சுட்டுக்கிட்டது தான். ஹெவி லாஸ், க்ளோஸ் டு அபவுட் $1 trillion வந்து யூரோப் மட்டும் வந்து லூஸ் பண்ணியிருக்கு. யுக்ரைன்லேருந்து நிறைய அகதிகள் வேறு வந்திருக்கிறாங்க. 3வது, லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக ஆஃப்ரிக்காவிலேருந்து ஏஷியாவிலேருந்து நிறைய அகதிகள் அங்கே போனவங்க உள்நாட்டில் இருக்கிற கல்ச்சரை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ஸ் நிறைய உள்ளே வந்திருக்கு. நினச்சி பாருங்களேன், யூகேலாம் வந்து அகெயின் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இஸ்லாம், பட் வாட் இஸ் ஹேப்னிங்கிறது நம்ம பார்க்கணும். அங்கே வந்து யூரோப் எடுத்து பாருங்கள், யூகே எடுத்து பாருங்கள், தேர் நோன் தேர் பெஸ்ட் ஸ்காட்ச், விஸ்கி, ரம், வைன்ஸ். இவங்க போய் அவங்க அந்த என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பா இதெல்லாம் வந்து இஸ்லாமுக்கு அகெயின்ஸ்டாக நிப்பாட்டுங்கன்றாங்க. 1. ஃப்ரான்ஸ் ஃபேஷன் கேபிட்டல், ரைட்? எல்லாமே அங்கே போகிறதே வந்து உங்களுக்கு படம் ரீசெண்டாக கூடயும் தோலான்னு சொல்லிட்டு நாகார்ஜுனன் நடிச்சிருக்கா, கார்த்தி நடிச்சிருக்கிறாப்புல. இங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போவாங்க. எதுக்கு போகிறாங்க? அங்கே இருக்கிற மினி ஸ்கர்ட்ஸு, கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, ஸ்போர்ட்ஸு, ரைட்? திடீர்னு ஃப்ரான்ஸில் வந்து புர்கா போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். கல்ச்சுரல் சேஞ்ச். 1980s ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்குன்றதை ஆன்லைனில் பண்ணி பாருங்கள். இல்லை 1990s வந்து ஈரான் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். லெபனான் 2000 இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ பேரடைஸ். இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்குன்றது பாருங்கள். ஸோ யூரோப்பில் வந்து கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. இதை வந்து தடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது ஃப்ரான்ஸாக இருக்கும், நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆகிறது ஜெர்மனாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அது ரிவர்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ யூரோப் வந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து யூஎஸில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபண்டு போட்டிருந்தாங்க. மெயினாக வந்து யூரோப்லேருந்து போச்சு, பிரிட்டன்லேருந்து நிறையா காசு போச்சு. அவங்க சம்பாதிக்கிற கேஷ்லாம் எங்கே போடணுன்றது தெரியல. ஸோ தே வாண்டட் டு இன்வெஸ்ட். இப்போ நம்மளே வந்து நான் வந்து 10,000 ரூபா தான் நான் சம்பாதிக்கிறேன்னா எனக்கு பூவாவுக்கு காசு பட்டுச்சு. நாளைக்கு வந்து 50,000 ரூபா சம்பாதிக்கும் போது என்ன பண்ணலாம்? கோல்டு வாங்கலாம், வீடு வாங்கலாம். மீதி கேஷ் என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம், அது மாதிரி. ஸோ கவர்மெண்ட் வந்து சம்பாதிக்கும் போது அந்த கேஷை எங்கே போடலாம்? தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங். எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க? யூஎஸ் பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. வட்டி வருது, வருஷத்துக்கு 2-3% வருது. அண்ட் எப்போ காசு கேட்டாலும் திரும்பி வந்துடும். ஸோ சவுதி அரேபியாவில் சம்பாதிக்கிற அத்தனை பெட்ரோ கேஷும், இட் இஸ் கால்ட் பெட்ரோ டாலர் கேஷ்னுவாங்க. ஜப்பானில் சம்பாதிக்கிற அத்தனை எக்ஸ்போர்ட் கேஷும், சைனாவில் சம்பாதிக்கிற அத்தனை எக்ஸ்போர்ட் கேஷும், சர்ப்ளஸ் கேஷ், யூரோப்பில் சம்பாதிக்கிற அத்தனை சர்ப்ளஸ் கேஷும் எல்லாம் எங்கே போச்சு? யூஎஸ்க்கு தான் போச்சு. இப்போ ஆல் ஆஃப் எ சடன் யூஎஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது அளவுக்கு அதிகமாக வந்து கடன் வாங்கிட்டாங்க. எனக்கு வருமானம் 10 ரூபா, செலவு 12 ரூபா இல்லை 15 ரூபான்னா எங்கேருந்து வரும்? கடன் வாங்குகிறோம். அந்த கடன் வாங்கும் போதும் அடுத்த தடவை வந்து
செலவு ப்ளஸ் வட்டி, கடன் ரீபேமெண்ட் பற்றியே பேசல. ஸோ இப்படியே லாஸ்ட் வந்து ஒரு 25-30 வருஷமாக வந்து வளர்ந்தது வந்து பயங்கர கடன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், எனக்கு தேவைக்கு என்ன செலவு பண்ணுறோனோ அதோட ஜாஸ்தி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். என் மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொன்னால் வட்டி இன்க்ரீஸ் ஆகும். பேங்க்குக்கு போங்களேன், உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து சேஸ் அபவுட் 950 இருக்குன்னு சொன்னால் வட்டி இப்படி பேசலாம். 8.5% கொடுக்குறியா 9% கொடுக்குறியான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதே தான் உங்கள் சிபில் ஸ்கோர் வந்து பிலோ 750 இருக்குன்னு சொன்னால் அவன் கேட்பான், டே 30% கொடுக்குறியா 40% கொடுக்குறியா. இன்றைக்கெலாம் 48%லாம் சர்வசாதாரணமான விஷயம். இதே தானே இந்த AAA ரேட்டிங். ஒரு கண்ட்ரி வந்து வட்டி கட்ட முடியாதுன்னு சொன்னால் ரேட்டிங் அவங்களோட வட்டி இன்க்ரீஸ் ஆகும். டர்க்கியோட வட்டி போய் பாருங்களேன், பாகிஸ்தானோட மோசம். 42-43% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். நம்ம ஊரில் எவ்வளோ 6.5%. ஸோ பேங்க்குக்கு வரும்போது 7-7.5% வந்து கொடுக்குறாங்க அதிகபட்சம் எஃப்டியில், ரைட். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற யூஎஸோட சூழ்நிலை. இன்னைக்கு யூஎஸ்க்கு வந்து பணம் தேவைப்படுது, ஆனால் யூரோப்பியன் யூனியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. சைனா சத்தியமாக பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை வந்து ஸ்லோவாக உருவிட்டு இருக்கான். மாட்டிகிட்டு இருக்கிறது இப்போதைக்கு ஜப்பான். ஆனால் ஜப்பானும் வந்து ஸ்லோவாக உருவிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் உருவில்லாட்டினால நோ மோர் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போக மாட்டேங்குது. அமெரிக்கா மேலே இருக்கிற நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அடித்த கூத்துக்கு சுத்தமாக போயிடுச்சு. யூஎஸில் இருக்கிற நம்பிக்கையும் அடி வாங்குது. இப்போ ரீசண்டாக இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக 25% டேரிஃப் போட்டது. அதே வந்து அநியாயம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு 25% போட்டான். நீ வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குற ஆயில்னு. டேய், நீ வாங்குற, யூரோப் வாங்குது, சைனா வாங்குது, அதெல்லாம் கிடையாது, நீ வாங்காத. டேய், நான் எங்கே வாங்கணுன்றது நீ யாரா முடிவு பண்ணுறதுக்கு? இப்போ இந்தியா ஃபார் எனி இன்ஸ்டன்சஸ் எஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அதுக்கு பின்னாடி வந்து பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். எஸ்ன்னு சொல்லினால் அடிமை சிக்கணும். நீங்கள் வந்து ஒரு இதில் சொல்லுவாங்க தெரியுமா, வடிவேலு, டேய் அவன் வந்து பாரு, அவன் எஸ்ன்னு சொன்னால் அடுத்த 30 வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அடிமை சிக்கனான்னுவாங்க. இந்தியாவை வந்து அது மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்தியாவை வந்து ஒரு பலியாடாக உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இந்தியாவை எங்கெல்லாம் இன்சல்ட் பண்ண முடியுமோ ட்ரம்ப் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல. பாகிஸ்தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய கண்ட்ரீஸ் வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணட்டுமே. இதில் வந்து வேறு பயம்படுத்துகிறாங்க. என்ன பயம்படுத்துகிறாங்க? இந்த சைடு பாகிஸ்தான், இந்த சைடு பங்களாதேஷை வச்சு வில் டூ இட்ன்றது ஒன்றும் கழட்ட முடியாது. ஏன்னா 2 பேருமே செத்து பாம்புன்றது தெரியும். 1, 2 லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து நிறைய விஷயத்த வந்து இந்தியா வந்து ஓப்பனாக வந்து கிழிச்சு போட்டிருக்காங்க. அவங்களோட வெட்ட வெளிச்சமாக, அதாவது சில விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, நம்ம பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ஜெய்சங்கர், தேங்க்ஸ் டு மோடி, தேங்க்ஸ் டு அஜித் தோவல். இவங்க 3 பேருமே போட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து வேர்ல்டில் வந்து டிப்ளமேசியை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சில் வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. டே அடங்குங்கடா, உங்கள் காலம் முடிஞ்சு போச்சுன்றது சொல்ல. பட் வாழைப்பழத்தில் வந்து ஊசி ஏற்றல, புல்டோசரே விட்டு தள்ளினாங்க. அண்ட் இந்த டிப்ளமேசியை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த இது ஒரு சைடு. இன்னொன்று வந்து இந்தியா கமுக்கமாக வேர்ல்டில் இருக்கிற அத்தனை குட்டி 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 ஆளுங்களை எல்லாத்தையும் சேர்த்து தே ஆர் பிகம் எ சூப்பர் பவர். அண்ட் நீங்கள் ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் வந்து அதாவது இட் டென்ட் கம் இப்படியே ஸ்லோவாக வரல, இப்படி வந்துச்சு. அப்படி வரும்போதும் ஜீர்ணிச்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். வெஸ்டர்ன் வேர்ல்டு இந்த மாதிரி ஒரு பவர் மேலே வந்திருக்கு, அது எப்பயுமே அவங்க தட்டி வைக்கணும்னு தான் விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நடக்கிறது தான் இதை பனிப்போர். இந்தியாவுக்கு வந்து இதில் என்ன ஆதாயம்? இப்போ இருக்கிற சூழ்நிலை, இந்த அடுத்த ஒரு 6 மாதம் நம்ம தாக்கு பிடிச்சி இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஓன் டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரோம், நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு வரோம்னா 6 மாதத்துலேருந்து அடுத்த 1 இயர்க்குள்ளே இந்த விண்டோஸ் இருக்குது. இந்த பீரியடுக்குள்ளே நம்மளால் இது சாதித்து எடுத்துகிட்டு வந்தால் அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் வந்து பயங்கரமான க்ரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லாட்டினாலும் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல, பை டிஃபால்ட் வீல் ஹேவ். ஆனால் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தாக இருக்கும், அதிவேகமான க்ரோத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சைடு. எங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்? வெளிநாட்டில் இருந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். இப்போ யூஎஸில் நம்பிக்கை இல்லை சொல்லிட்டு அந்த பணத்தை உருவும் போதும் அந்த பணம் எங்கே போகும்?
மெஜாரிட்டி மணி இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற நாடுக்கும் போகும், இல்லை நான் சொல்ல, சைனாவுக்கு போகும், இந்தோனேஷியாவுக்கு போகும், மற்ற நாடுக்கும் போகும், போகாதுன்னு நான் சொல்ல. பட் இந்தியாவில் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வாய்ப்புகள் இருக்குது? 2 ரீசன். ஒன்று, இந்தியாவுக்கு வந்து இந்த டெக்னாலஜிஸ் தேவை, கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குது, சப்போர்ட் பண்ணுது. 2வது முக்கியமான விஷயம், மிக 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 முக்கியமான விஷயம், கன்சியூமர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. 30 வயசுக்கு கீழே, ஆவரேஜ் 30 வயசுக்கு கீழே, அண்ட் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நிறைய கேஷோட மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இம்மீடியட் அட்ராக்ஷன் சொன்னால் கன்சியூமர் மார்க்கெட். அமெரிக்காவும் அதானே சொல்லுது, உலகத்திலே ஜாஸ்தி காசு செலவு பண்ணுற ஆள் நான் தான்றது. இங்கே ப்ராடக்ட் நீ ஜாஸ்தி விற்க முடியும். ஸோ இந்தியா இஸ் பிகமிங் அ பிக் கன்சியூமர் மார்க்கெட். ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்து மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, இம்போர்ட் சப்ஸ்டியூட் பண்ணி இன்டர்னல் கன்சம்ஷன் பண்ணாவே எனக்கு போகிறோம். அந்த ஒரு ரீசனால் தான் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னு விருப்பப்படுறாங்க. இது ஒரு சைடு. இம்மீடியட் வைத்த வழி என்ன, ரைட்? இந்த டிஸ்ரப்ஷன்னால், யூஎஸில் நடக்கிற கூத்துனால, டிஸ்ரப்ஷன்னால் 2 செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பாதிப்பு இருக்கும். ஒன்று ஐடி இண்டஸ்ட்ரி. ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது, கமுக்கமாக நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துகிட்ருக்கு, ரைட்? இவங்க டிசிஎஸ் சொன்னால் அந்த 12,000-17,000 பேருக்கு வேலை பற்றி பேசல. ஏற்கனவே வந்து ஆல்மோஸ்ட் 1.5-2 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு. ஏற்கனவே நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கிறது கிடையாது. அண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸை எங்கே காலி பண்ணுறாங்க? டாப் லெவலில் காலி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சைடு. இதுக்கான பாதிப்பு என்ன இருக்கும்? இவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், இவங்களோட கன்சம்ஷன்ஸ் குறையும், இவங்க ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்க பேங்க் இஎம்ஐஸ், பேங்க்கில் நெகட்டிவ் ஸ்கோர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி என்பிஎஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கிரெடிட் கார்டு டிஃபால்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்லோவாக வந்து பிரச்சனை. இதுக்கான சிம்டம்ஸ், அறிகுறி எங்கே பார்க்கலான்னு நீங்கள் சொன்னால் டீ கடையில் பார்க்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டீ கடையில் கும்பல் குறையுதோ, நீங்கள் வந்து போய் இதான் வந்து இதான் நான் பண்ணுற வேலை. அண்ட் இதுதான் நிறைய இந்தியாவில் இருக்க எக்கானமிஸ்ட்லாம் வந்து பார்க்குவாங்க. அவங்க வந்து நம்பர்ஸ் பார்ப்பாங்க. ரியல் கவர்மெண்ட் எக்கானமிஸ்ட் எங்கே பார்த்துட்டு இருப்பாங்க? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சா, ரோடில் வந்து டோல் வந்து எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ ட்ரக்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது, இதுதான் வந்து அவங்க பார்க்குற நம்பர்ஸ். நான் பார்க்குற நம்பர் டீ கடையில் எவ்வளோ கும்பல் இருக்குது, மளிகை சாமானோட கடையில் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குது, இல்லை பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கா. நான் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் அப்படியே கேட்டுட்ருப்பேன். இது எல்லாமே வந்து சுருக்கமாயிட்டே வருது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் சைன் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ அடுத்த 6 மாதத்துலேருந்து 8 மாதம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுது சொன்னால் சூப்பராக இருக்கும். இந்தியாவில் பண்ணுற மாதிரி கேஷ் உலகத்தில் வேறு எங்கேயுமே பண்ண முடியாது. அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், அடுத்த 7-8 வருஷம், அடுத்த ஒரு 2-3 மாதம் இல்லை 6 மாதம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ செலக்டிவ். இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை அடுத்த 10 நாளைக்குள்ளே வந்து தீர்வு வரும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,400 உடையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த லெவலில் தான் நிற்கிது. அடுத்த மேஜர் சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,900-850 அந்த ஜோன். நான் சொல்கிறது வந்து முழுக்க நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். அதை உடச்சிச்சுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 22,400 அந்த லெவலில் தான் வந்து நிற்கும். ஸோ பெரிய ஃபால் வந்து இருக்குது. இப்போதைக்கு லாஸ்ட் 2 டிஃபென்ஸ் லைன் என்னதுன்னு சொன்னால் 24,400, அடுத்தது விட்டால் 23,900-800 அந்த ஜோன். இந்த ஜோனை உடிச்சுன்னா பெருசாக கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி பேசினது வந்து வெறும் எக்கானமி மட்டும்தான் நம்ம பேசினோம். வியாபாரம், பணம் பற்றி தான் பேசினோம். வெப்பன்ஸோ அவங்களோட அதிகார பலத்தை பற்றி நம்ம எதுவுமே பேசலை. அது போடணும்னு நினச்சால் பெரிய லெவலில் நம்ம வந்து பேசியிருக்கணும். டெஃபினட்டாக நான் உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.